பைத்தான் படித்தா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா? பைத்தான் படித்தா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். சார் ஆல்ரெடி இப்போ ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ பைத்தான் படிச்சோன்னு ஹேர் ஃபால் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். இப்போ பைத்தான் படித்தா என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும்? ஓகே, பைத்தான் படித்தா ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு நிறைய ரோல்ஸ் வந்து மாறுது. ஓகேவா? எனக்கு கோடிங் நாலேஜ் வந்து 0% தான். வைப் கோடிங் யூஸ் பண்ணி ஃபுல் ப்ராஜெக்ட் கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்க முடியுமா சார்? என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஃபியூச்சரில் இருக்குமா சார்? ஃபியூச்சரிஸ்டிக்கான ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். பட் எனக்கு 5 years கெரியர் கேப் இருக்குது சார். இப்போ 5 years கெரியர் கேப் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரெஷராக வந்து ஜாப் கிடைக்குமா? இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ பைத்தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படித்தா ஏஐ ஜாப்ஸில் வந்து வேலை கிடைக்கும். பைத்தான் டெக் தான் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு கோயிங் டு பில்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதை வச்சு தான் எனக்கு கெரியர் கேப் கொஞ்சம் இருக்குது. நான் கெரியர் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோடிங்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. பைத்தான் இன்க்ரீஸ் வராங்களே, அது உண்மையாகும். பைத்தான் ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்டெக்ட் வைஸ் ஈஸி தான். முன்னெல்லாம் அப்புறம் இப்போ வந்து ஜாவா பைத்தான் சொல்கிறோம். இதே 2013 வருஷத்துல இந்த லாங்குவேஜில் இருக்குமா இல்லை வேற என்ன படிக்கும்? பேஸ் கோடு பைத்தான் தான். ஸோ வந்து கண்டிப்பாக பைத்தான் வந்து இருக்கும் 2030 எனக்கு கோடிங்கே வராது. ஆனா எக்ஸல் பவர் பிஐ வச்சு ஈஸியா டேட்டா அனலிசிஸ் ஆயிரமா? ஸோ ஈஸியா ஆகிடலாமா, டேட்டா அனலிஸ்ட் ஆகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் ஒரு டவுட் சார். பைத்தான் படித்தா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா? பைத்தான் படித்தா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சில கொஷின்ஸ் மட்டும் யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஏஐ கூட ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் கேட்டிருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டொமைனில் நீங்கள் வந்து அன்டிஸ்பியூட்டபிளாக இருக்கணும். ஓகே, அப்படின்றப்போ என்னன்னா நீங்கள் வந்து டிபெண்டபிளாக இருக்கணும். ஓகே, அதில் நீங்கள் உங்களோட டிபெண்டபிலிட்டியை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறீங்க. ஓகே, ஒரு எந்த டூலாக இருக்கட்டும், எந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அதை பார்த்து மேபி பீப்புள் வில் ரெக்கக்னைஸ் யூ. ஓகே, நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க. ஓகே, ஒரு டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அதில் நீங்கள் ஃபவுண்டேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா மேபி யூ வில் பி அ ரைட் பர்சனாக வந்து ஒருத்தர் மைண்டுக்கு வரலாம். ஓகே, தேங்க்யூ. சார் ஒரு கொஸ்டின் கேளுங்க. சார் ஆல்ரெடி இப்போ ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ பைத்தான் படிச்சோன்னு ஹேர் ஃபால் ஆகுமா? பைத்தான் படித்தா ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், டூலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு எஃபர்ட் போடணும், டைம் போடணும், வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வந்து நம்மளது மட்டும் கிடையாது, நம்ம அதர்ஸ்க்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நிறையா டைம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது உங்களோட ஓன் டைம்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு தூங்க போகிற நேரத்தில் தான் அந்த எக்ஸ்ட்ரா 3 hours 2 hours நீங்கள் வந்து முடிச்சிருந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுற ரீசன்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபுட்டை மிஸ் பண்ணலாம், ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்க மிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுற ரீசன்ஸை மட்டும் நீங்கள் டைமுக்கு அட்ரஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது இஷ்யூ கிடையாது. மற்றபடி எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஏர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்ஸ் சார் எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போது பைத்தான் படித்தா என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குமா? ஓகே, பைத்தான் படித்தா ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு நிறைய ரோல்ஸ் வந்து மாறுது. ஓகேவா? இப்போ நான் வந்து பைத்தான் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ பைத்தான் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த ஃபாஸ்ட் API, ஜாங்கோவாக இருக்கட்டும், ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், இதை வச்சு நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வெப் டெவலப்பராக நான் போகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை தவிர இந்த ML/AI இதில் வந்து ஆல்ரெடி பைத்தான் டாமினேட் பண்ணிடுச்சு. அதனால இந்த ML ரோல்ஸாக இருக்கட்டும், DL ரோல்ஸாக இருக்கட்டும், என்னால் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும். ஒன்லி இஃப் இன் கேஸ் ஐ எம் ஸ்ட்ராங் இன் தட் பர்டிகுலர் கான்செப்ட். ஸோ தியரிட்டிக்கலாக நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், அனாலிட்டிக்கலாக நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்தில் ப்ராக்டிக்கலாக பைத்தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர இப்போ ஏஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் அண்ட் ராப்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து எமர்ஜ் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மாடல் கிரியேஷனாக இருக்கட்டும் அண்ட் ஃபைன் டியூனிங் கான்செப்டில் ஆல்ரெடி டெக் ஜாயின்ஸ் வந்து என்டர் ஆகிட்டாங்க. ஸோ அந்தந்த பர்டிகுலர் கம்பெனி OpenAI, Anthropic அவங்க வந்து மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, ஸோ அதில் டாமினேட் பண்ணிட்டாங்க. சைனாவில் வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக வந்து மாடல் ட்ரைனிங் அந்த ஸ்க்ராட்ச் லெவலில் ஏர்லி லெவலில் வந்து என்ட்ரி கொடுக்க முடியுமானா இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவில் பாசிபிலிட்டி இல்லை. பட் ஸ்டில் பைத்தன் ஓட ரோல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் கற்றுக்கிட்டாலே அந்த ஏஐ ஜென்ரேட்டிவ் லைக் ஏஐ இன்ஜினியர் ரோல்ஸ்க்கு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா பைத்தன் யூஸ் பண்ணி இப்போ டெஸ்டிங், ஆட்டோமேஷன், ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அந்த லெவலில் வந்து கொஞ்சம் லைக் தர் இஸ் ஸ்கோப், நிறைய ஓப்பனிங்ஸ் போகுது. ஸோ இதை தவிர ரோல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் ஃபோக்கஸ்டாக நிறைய ஆட்டோமேஷன், ஓகேவா, ஆட்டோமேஷன்லேயும் ஒர்க் போகுது. ஆட்டோமேஷன் ரெசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸில் நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் ஆட்டோமேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் டு மேக் ஒர்க் சிம்பிளர். அவ்வளோதான். தேங்க்யூ. சார் ஐ ஹேவ் ஒன் கொஷின். சார் எனக்கு கோடிங் நாலேஜ் வந்து 0% தான். வைப் கோடிங் யூஸ் பண்ணி ஃபுல் ப்ராஜெக்ட்டு கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்க முடியுமா சார்? ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு ரெக்குயர்மெண்ட், ஒரு ப்ராப்ளம், இதுக்கு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு ஐடி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம கோடிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து வைப் கோடிங் வந்திருக்கு. ஓகே, ஸோ வைப் கோடிங் சென்ஸ் என்னன்னா நம்ம பண்ண வேண்டிய அந்த ஆக்சுவல் சின்டெக்ஸ் டைப்பிங்காக இருக்கட்டும், லைக் அந்த கனெக்ஷன்ஸ், இன்டெகிரேஷன்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ஆல்ரெடி இப்போ ஏஏ ப்ரொவைட் பண்ணுது. அது வந்து த்ரூ ஏஜென்டிக் அப்ரோச் தான். ஓகே, ஸோ எல்எல்எம் வந்து தாட் ப்ராசஸ், அது என்ன ஆக்ஷன் பண்ணணும் அதை டிசைட் பண்ணணும், அது அந்த ஏஜென்ட் பண்ணி முடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடெக்ஸாக இருக்கட்டும், கிமியாக இருக்கட்டும், கிளாட் கோடு, கிளாட் கோவர்க், இதெல்லாம் இந்த கோ பைலட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனே ஆக்சுவலாக முடிக்கிற டெண்டன்சி இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச்லேயே வந்து வராது. ஓகே, தேர் வில் பி மல்டிபிள் ஸ்டெப்ஸ், மல்டிபிள் சாய்ஸஸ். ஓகேவா, அது உங்ககிட்ட தான் டிசிஷன் மேக்கிங் கேட்கும். எஸ் ஆர் நோவா, சம்திங் ஹேவ் டு கிவ். கரெக்டாக இப்போது நம்ம லைக் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாரு, ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அந்த பிஆர்டி ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிவிட்டு அது டிசைன் முடிச்சிட்டிங்க, ஆர்கிடெக்சர்லாம் நீங்களே போட்டிங்க, இல்லை ஏஐ அப்ரோச் பண்ணலாம். ஓகே, அந்த ஆர்கிடெக்சரை நீங்கள் வந்து ஒரு ஏஐட்ட ஒரு வைப் கோடிங் டூல் கிட்ட கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க, டெப்ளாய் கூட பண்ணிட்டீங்க. இப்போ சடனாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ வருது, ஒரு எரர் வருது, ஒரு ஹை கிரிட்டிக்கல் இஷ்யூ வருதுன்னா அந்த நேரத்தில் லைக் உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஐடியா இருந்தால் தான் அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லை டேரெக்டாக நான் அப்பவும் ஏஐட்ட போய் கேட்டு பதில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும், ஆனால் எல்லா டைமும் டிபெண்டபிளாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ கோடிங் நாலேஜ் வந்து அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைப் கோடிங் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, அதான் ரியாலிட்டி. ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன்லேயும் சரி, ஃப்ரம் டிசைன் டு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வைப் கோடிங் டூல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பட் ஸ்டில் பேஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் தட் வில் செட் யூ அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேவா, 4 டெவலப்பருக்கு இடத்துல 3 டெவலப்பருக்கு வைப் கோடிங் தெரியுது, பட் யூ ஆர் குட் அட் வாட் யூ டூ. உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சால் இட் வில் மேக் யூ த எஸ்எம்இ. ஓகேவா, ஸோ அதர் 3 people will come to you. ஓகே, எல்லா டைமும் வந்து ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து இப்போது டோக்கன் காலி ஆகலாம். அந்த நேரத்தில் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னா அந்த இஷ்யூவை நீங்கள் மேனுவலாக இறங்கி பண்ணாதான் இட் வில் கெட் கிளியர். கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கோடிங் நாலேஜ் வில் கிரேட்லி ஹெல்ப் யூ. சார் ஒன் கொஷின் டவுட் சார், டேட்டா சயின்ஸ் ஃபியூச்சரில் இருக்குமா சார்? டேட்டா சயின்ஸ் ஃபியூச்சரில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ரியலி குட் கொஷின். ஏன் குட் கொஷின்னா ஜென்ரலாக டேட்டா சயின்ஸ்னு பார்த்தாலே அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டெக்னாலஜி மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து டேட்டா சயின்ஸில் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ரோலில் லேண்ட் ஆக முடியும். அப்போ கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஜாப் ரோல்ன்ற மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு வர தாட். ஓகே, பட் இது வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி டேட்டா சயின்ஸில் நிறைய ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஐ டாமினேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ப முடியாத அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஷ்ரிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேட்டா சயின்ஸ்னு வரும்போது அதுக்குள்ளே வந்து எம்எல் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒர்க் வந்து இட் இஸ் ஹைலி கான்செப்சுவல். ஓகே, ஹைலி தியரிட்டிக்கல். அவங்களுக்கு வந்து தே ஷுட் ஹவ் ரியலி குட் ஐடியா இன் ஹவு த டேட்டா ஒர்க்ஸ். அது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஏஐயோட ஸ்பெஷலைசேஷன். கரெக்டாக, ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி குட் அட் கன்சியூமிங் டேட்டா. அதனால ஃபர்ஸ்ட் ஏஐ டாமினேட் பண்ண ரோலே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் தான். ஃபியூச்சரிஸ்டிக்கான ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும், பட் ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும். தேங்க்யூ சார். சார் ஒரு டவுட்டு, எனக்கு 5 years கெரியர் கேப் இருக்குது சார். அப்போ 5 years கெரியர் கேப் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரெஷராக வந்து ஜாப் கிடைக்குமா? ஓகே, ஒரு கரியர் கேப் பர்சனுக்கு ஃப்ரெஷராக ரோல் அப்படின்றத விட ஒரு 5 years கரியர் கேப் இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராக ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த ஃப்ரெஷர் ரோலுன்றது ஒரு ஹைலி காம்படேட்டிவ் ரோல், ஓகேவா? அதாவது அந்த பொசிஷன் ஒரு காலேஜ் முடிக்கும் போது லைக் தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லேயே வந்து அந்த கேமில் அவங்க என்ட்ரு ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணுற அந்த பர்டிகுலர் ஃப்ரெஷர் ரோலுன்றது ஆல்ரெடி ஒரு மோர் தென் ஒரு thousands ஆஃப் பீப்புள் காம்பீட் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ரோல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ஸ்டார்ட் லேர்னிங் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ். ஓகே, ஒரு ஃப்ரெஷராக லைக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் ஒரு ஃபைனல் இயரில் இருக்கேன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு அப்ளிகேஷன் டூலோ இல்லை ஒரு கான்செப்டோ லேர்ன் பண்ண மாட்டேன். அதெல்லாம் காலேஜ் டைம்லேயும் இஃப் ஐ ஹேவ் த டைம் ஐ வில் ஸ்டார்ட் லேர்னிங். நான் ஃபைனல் இயர் முடிக்க ட்ரை பண்ணும்போது இப்போ இருக்க ரீசெண்டாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜி தான் நான் வந்து படிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த டெக்னாலஜி ஓகேவா, அந்த டைப் ஆஃப் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் பர்டிகுலராக சொல்லணும்னா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 16 இயர்ஸாக இருக்கட்டும், ஒரு 10 இயர்ஸ், ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணுற பர்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஹி வில் ஹாவ் ரீச் ஒரு லெவல் ஆஃப் கேப், ஓகே, ஒரு நாலேஜ் கேப்பில் ரீச் ஆகிருப்பார். அவர் வந்து ஒரு டிஸ்ரப்டிவான இப்போ எமர்ஜ் ஆகிருக்க டெக்னாலஜி வந்து எடுத்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஹி வில் டபுள் திங்க், ஓகேவா? அவர் கொஞ்சம் வந்து தயங்குவார். ஆனால் அதுதான் வந்து இந்த பீப்புள் ஃப்ரெஷர்ஸ்ன்ற இந்த கேட்டகரியில் வர பீப்புள் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா லைக் வந்து 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ டிஸ்ரப்டிவான டெக்னாலஜிஸ், ஓகேவா, இருக்கிறதுல இப்போதைக்கு இருக்க இப்போ எமர்ஜ் ஆகிற இப்போ ஓப்பன் ஆகட்டும், இப்போ இன்றைக்கி வந்து லைக் இந்த டெக்னாலஜி இருக்குது, இல்லைனா லைக் ரொம்பவே ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா காமன் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், வேறு நௌக்கரியில் அப்ளை பண்ண மாட்டோம், அந்த மாதிரி அப்ரோச் இருக்காது. ஸோ அப்ரோச் பண்ணுற மெத்தடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்போஸ் ஆகணும், ஓகேவா? கிட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்போஸ் ஆகணும், அந்த பர்டிகுலர் டூலோட கம்யூனிட்டியில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும், அங்கேருந்து நீங்கள் வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஏஐல வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பைத்தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படித்தா ஏஐ ஜாப்ஸில் வந்து வேலை கிடைக்கும். ஏஐ எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா ஏஐ டெக்னாலஜிஸும் பேஸ்ட் ஆன் பைத்தான் தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஏஐ வந்து ஒரு கான்செப்ட் ஹெவி டொமைன்றதுனால எதில் சின்டெக்ஸ் லைட்டாக இருக்கும் அந்த டெக்னாலஜிஸ் ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஏஐ பைத்தான் தான் அப்டேட் பண்ணுது. பட் இப்போ ஜாவா ஸ்ப்ரிங் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஏஐ பைத்தான் படித்தா போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் வெறும் சின்டெக்ஸ் மட்டும் வச்சு போக முடியாது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்கில்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை நம்ம ரெஸ்யூம்ல ஷோகேஸ் பண்ணுறோமோ, லைக் நம்ம கிட்டப் போர்ட்ஃபோலியோ லைக் ஷோகேஸ் பண்ணுறோமோ, லிங்க்டின்ல நம்ம வந்து லைக் we are going to showcase நம்ம ஸ்கில் செட்ஸ், ஏஐ ஸ்கில் செட்ஸை பைத்தான் டெக் தான் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு we are going to build projects. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஏஐல என்ட்ரி கொடுக்க முடியும். எனக்கு கெரியர் கேப் கொஞ்சம் இருக்கு, நான் கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோடிங்னா கொஞ்சம் பயமா இருக்கு. பைத்தான் ஈஸின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பைத்தான் ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்டெக்ஸ் வைஸ் ஈஸி தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் மாதிரி தான். ஜாவா இருக்கட்டும், லைக் வந்து லோ லெவல் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்டெக்ஸில் வந்து நிறைய அந்த ப்ராக்கெட்ஸ் அது இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்காது, புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இட் டிபெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து லைக் ஃபுல்லாக ஆர்கிடெக்சரல் லெவலில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் லெவலில் ஒர்க் பண்ணும்போது there will be many files. கரெக்டாக நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் லிஸ்ட் இருப்பாங்க, கிளாஸஸ் இருக்கும், ஸோ நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைலுக்குள்ள கனெக்டாக இருக்கும், ஒரு மாடல் இன்னொரு மாடல் கனெக்டாக இருக்கும். ஸோ சின்டெக்ஸ் லெவலில் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினருக்கு பார்த்தீங்கன்னா கோட் ஈஸியாக தான் ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ண தான் லார்ஜ் ஃபைல்ஸை லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஸ்டடி பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் என்டர்பிரைஸ் லெவலில் போகும்போது there will be more than like 30 files. அந்த 30 files நிறைய லைட்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் இருந்து இன்னொரு கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஹூப்ஸ் கான்செப்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். சார் ஒன் கொஸ்டின் சார். முன்னெல்லாம் C++, அப்புறம் இப்போ வந்து ஜாவா பைத்தான் சொல்கிறோம். இதே 2013 சொல்ல இந்த லாங்குவேஜில் இருக்குமா இல்லை வேறு எதுவும் படிக்கணும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து C++ கூட வந்து மோஸ்ட் டிமாண்டட் லாங்குவேஜ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்தில் அனாலிசிஸில் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 9th பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா C++ தான். அதே மாதிரி பைத்தன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு. பைத்தன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ 2030 பைத்தன் வந்து அதே அளவு ஹைப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி இல்லாமல் போகலாம். வேறு ஏதாவது லாங்குவேஜ் வரலாம், டூல்ஸு அதெல்லாம் டெக்னாலஜி தான் வரலாம். ஆனால் பைத்தனோட யூஸ் கேஸ் குறையாது.
ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க கோடெலாம் பார்த்தீங்கன்னா அப்போ லெகசியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் பைத்தன் எக்ஸ்பர்டிஸ் இருக்க யாராவது கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஏன்னா இப்போ இருக்க மோஸ்ட்லி எல்லாமே இங்கேருந்து ஆக்மெண்ட் தான் ஆகிட்டு வருது. இதே மாதிரியே ராப்பர்ஸ் பில்ட் ஆகுது. இப்போ இருக்க கோட் மேலே தான் ராப்பர்ஸ் எல்லாமே லைக் அப்டேட்ஸ் வருது. ஸோ இந்த பேஸ்ட் கோடு பைத்தன் தான். ஸோ வந்து கண்டிப்பாக பைத்தன் வந்து யூஸ் கேஸ் இருக்கும் 2030லையும். பட் ஹைப் இருக்காது. சார் எனக்கு கோடிங்கே வராது, ஆனால் எக்ஸல் பவர் பிஐ வச்சு ஈஸியாக டேட்டா வந்து ஆயிடலாமா? ஸோ ஈஸியாக ஆகிடலாமா, டேட்டா அனலிஸ்ட் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர் ஆர் என்ட்ரி லெவல் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸு லைக் பேசிக்காக எக்ஸல் ஸ்கில்ஸ் வச்சு லைக் நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை ஷோகேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிட்ச் கொடுக்கலாம். ஓகே, ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். பட் உள்ள போயிட்ட பிறகு நீங்கள் வெறும் டேட்டா அனலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் விஷுவலைசேஷன் மட்டும் உங்கள் ஒர்க் இருக்காது. ஸோ ETLோட எண்ட் டு எண்ட் உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், எப்படி ரீட் பண்ணுறோம், அதோட மெமரி எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிஷினால் அந்த டேட்டா ரீட் பண்ண முடியுமா, அந்த டைமை ரீட் பண்ண முடியுமா, ஸோ நிறைய இருக்குது. ஸோ அந்த இது டிபி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், சோர்ஸ் என்னது, ஸோ இது எந்த லொக்கேஷன் நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து நமக்கு ஒரு டேட்டா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல தேவைப்படும். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த யூஸ் கேஸ் எந்த ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா நம்ம மாடிஃபை பண்ணுற ரெக்யர்மெண்ட்டோ அப்போ அந்த டைம்ல நமக்கு கோடிங் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னு வரும்போது அதான் நீங்கள் அனலிஸ்ட் தான், பட் ஸ்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு அப்ரோச் கிடைக்கும். அதனால கோடிங் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம ஒரு டேட்டா மாடிஃபை பண்ணுறோம், எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கோடிங் தெரியும். ஸோ பைதன்ல போகிறது நார்மலாக நடக்குது. ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸ் அதை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸோ டேலண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா இதெல்லாம் ETL டூல்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ எண்டில் ETLோட எண்டில் விஷுவலைசேஷன் வரும்போது தான் நம்ம டேட்டாஸோட ப்ரைமரி பார்ட்லேயே வரும். அப்போ இதெல்லாம் மல்டிபிள் விஷுவலைசேஷன் டூல்ஸ். பட் ஸ்டில் எண்ட் டு எண்ட் என்ன நடக்குதுன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும், அதாவது அதில் ஒர்க் பண்ணணும்னா நம்ம கோடிங் எசென்ஷியல் தான். ஸோ தட் ஒன்லி லைக் ப்ரொமோட் யூ இன் யுவர் டேட்டா அனலிஸ்ட் கரியர். ஓகே, இதெல்லாம் ஒரு என்ட்ரி லெவல் ரோலே நம்ம பிளாக் யூஸ் பண்ணுற மாதிரி.